சுவையான தேநீர் அருந்தும் இந்த காலை வேளையில் சுட சுட நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை அலசும் நியூஸ் பேப்பர் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தின் முக்கிய செய்தி என்று பார்க்கும் பொழுது அது 2 செய்திகள் தவறாமல் இடம்பெற்றிருக்கின்றது. ஒன்று, அமெரிக்காவினுடைய 50 விழுக்காடு வரி விதிப்பு என்பது இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இன்னொன்று, காலை உணவு திட்டத்தை நகர்ப்புறங்களுக்கும் விரிவாக்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்கிற 2 செய்திகள். இந்த 50 விழுக்காடு வரி விதிப்பை பொறுத்தவரையில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அங்கு 50 விழுக்காடு வரி விதிப்பு என்பது இன்று அமலுக்கு வருகிறது. ஏற்கனவே 25 விழுக்காடு வரி விதிப்பு என்பது ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் அமலில் இருக்கக்கூடிய சூழலில் மேலும் ஒரு 25 விழுக்காடு வரி விதிப்பு என்பது இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இந்த பின்னணி நாம் அனைவரும் தெரிந்ததுதான். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எட்டுவதற்கான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இல்லாத சூழலில் இந்தியாவிற்கு பதிலடி வரி விதிப்பாக இந்திய பொருட்கள் மீது 25 விழுக்காடு வரி விதிக்கப்படுவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் ஆயுதங்கள் வாங்குவதற்கான தண்டனை என்கிற வகையில் பனிஷிவ் மெஷர் என்று சொல்லக்கூடிய வகையில் மேலும் ஒரு 25 விழுக்காடு வரி விதிப்பதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். ஆக மொத்தம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு அங்கு 50 விழுக்காடு வரி விதிக்கப்படுகிறது. இது இந்தியாவினுடைய ஏற்றுமதி சார்ந்த வர்த்தகத்திலும் அந்த ஏற்றுமதிக்காக நடைபெறும் உற்பத்தியிலும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதன் நாளிதழ்களில் தவறாமல் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த 50 விழுக்காடு வரி விதிப்பு என்பது தமிழ்நாட்டிற்கும் ஒரு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று நாளிதழ்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. காரணம், அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகக்கூடிய பொருட்களில் ஜவுளி, ஆடைகள், தோல், இதே போல நகைகள், ஆபரண கற்கள், மெஷினரிஸ், அதே போல் ரசாயனங்கள் இவற்றை ஏற்றுமதி செய்வதில் தமிழ்நாடு கணிசமான பங்கு வகிக்கிறது. இந்த துறைகள் எல்லாமே அதிக தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படக்கூடிய துறைகளாகும். பெருமளவிற்கு அமெரிக்காவிற்கு தான் இங்கிருந்து இத்தகைய பொருட்கள் ஏற்றுமதி ஆகக்கூடிய சூழலில் அங்கு 50 விழுக்காடு வரி விதிக்கப்படுவதானது இங்கு இந்த உற்பத்தியிலும் இந்த தொழிலும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் 30 லட்சம் பேர் வேலை வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதமும் எழுதியிருந்தார் என்பதை பார்க்கிறோம். இந்த 50 விழுக்காடு வரி விதிப்பு என்பது அமெரிக்காவில் இந்திய பொருட்களை யார் இறக்குமதி செய்கிறார்களோ அவர்கள் கட்ட வேண்டியதுதான். ஆனால் அப்படி அவர்கள் கூடுதலாக ஒரு 50 விழுக்காடு வரி செலுத்தி அந்த பொருட்களை இறக்குமதி செய்யும் போது அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்களின் விலை கடுமையாக உயரும். அப்படி கடுமையாக உயரும் பொழுது விலை மலிவான பொருட்களை அங்கு இருக்க மக்கள் தேடிச் செல்வார்கள். அப்பொழுது இந்திய பொருட்களுக்கு அங்கு கிராக்கி குறைந்து அது ஏற்றுமதி தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதற்கு வசதியாக வங்கதேசம், தாய்லாந்து, இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறைவான வரி விதித்திருக்கிறார். எனவே அந்த நாடுகளிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள் அமெரிக்க சந்தையில் குறைவான விலையில் கிடைக்கும். அந்த பொருட்களை அங்கு இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் நாடி செல்லும் பொழுது நாளடைவில் இந்தியாவினுடைய அந்த பொருட்கள் ஏற்றுமதி என்பது கடுமையாக சரிந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட $50 பில்லியன் அளவிற்கு இந்த ஏற்றுமதி வர்த்தகத்தில் பாதிப்பு இருக்கும் என்று சொல்கிறார்கள். இதே போல இந்த வேலை வாய்ப்புகளிலும் பெரும் இழப்புகள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலை இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் இந்தியா இதுவரை ஒரு பதிலடி வரி விதிக்கப் போவதாக எதுவும் சொல்லவில்லை. அதே போல இதற்கு எதிரான என்ன நடவடிக்கை எடுப்பதும் சொல்லவில்லை. அதே நேரத்தில் இந்த வரி விதிப்பு என்பது நியாயமற்றது, அர்த்தமற்றது என்கிறது மட்டும் இந்தியா பதிவு செய்திருக்கக்கூடிய சூழலில் மோடி அதிபர் ட்ரம்ப் மோடிக்கு 4 முறை தொலைபேசியில் அழைத்ததாகவும் அந்த தொலைபேசி அழைப்பை பிரதமர் மோடி ஏற்க மறுத்துவிட்டதாகவும் இது இந்த வரி விதிப்பின் காரணமாக ஏற்பட்ட அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் அவர் அந்த தொலைபேசி அழைப்புகளை ஏற்கவில்லை என்கிற அந்த செய்தியும் கூடவே சேர்ந்து இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக அந்த காலை உணவு திட்டம் நகர்ப்புறங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விரிவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த விரிவாக்கப்பட்ட திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிங்கும் பங்கேற்றிருக்கிறார். அவர் தங்கள் மாநிலத்தில் இந்த திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த திட்டம் விரிவாக்கப்பட்டிருப்பதன் மூலமாக மேலும் 3 லட்சம் மாணவர்கள் இந்த காலை உணவு திட்டத்தின் கீழ் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான செய்தி, இது அரசாங்கத்திற்கு செலவு அல்ல, எதிர்காலத்திற்கான முதலீடு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்து அந்த விரிவான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதை தவிர்த்துவிட்டு அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிற செய்தி என்று பார்க்கும் பொழுது இந்த ஆளுநர்களுடைய அதிகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுகிற வழக்கு, அந்த விசாரணையின் போது மத்திய பாஜக ஆளக்கூடிய மாநில அரசுகள் தெரிவித்த கருத்துகள், அதற்கு உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிற கேள்வி என்பது இடம்பெற்றிருக்கிறது. இந்த வழக்கில் பாஜக ஆளும் மாநிலங்களில் இருந்து அவர்கள் வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வாதங்களின் போது அவர்கள் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், தெலங்கானா போன்ற மாநிலங்கள், பஞ்சாப் போன்ற மாநிலங்களின் கருத்துக்கு மாறாக ஆளுநருக்கு வரம்பற்ற அதிகாரங்கள் இருக்கிறது,
ஆளுநர் நீங்கள் வந்து ஒரு மசோதா மீது முடிவெடுப்பதற்கு நீங்கள் அவருக்கு காலக்கெடுவெல்லாம் விதிக்க முடியாது, அவர் நினைத்தால் ஒரு மசோதாவை கிடப்பில் போட்டு விடலாம் என்றெல்லாம் ஆளுநருக்கு வானளாவிய வரம்பற்ற அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விட இருக்கிறது என்பது போல அந்த பாஜக ஆளும் மாநிலங்கள் அங்கு உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டு இருக்கின்றன என்பது ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. பொதுவாக மாநிலங்களினுடைய தன்னாட்சி அல்லது மாநிலங்களுடைய சுயநிர்ணய உரிமை அல்லது மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் அல்லது அதிகார பரவல் என்கிற குரல்கள் எழக்கூடிய இத்தகைய சூழலில் மாநிலங்களை விட ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று பாஜக ஆளும் மாநிலங்கள் சார்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது உச்சநீதிமன்றம் சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஆளுநர் காலவரையின்றி மசோதாக்களை கிடப்பில் போட்டால் அது குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பவே கூடாதா என்று கேட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அரசமைப்பு சட்டத்தினுடைய 356வது பிரிவை பயன்படுத்தி மாநில அரசுகளை கலைக்க ஆளுநர் பரிந்துரை செய்யும் போது அந்த பரிந்துரையவே உச்சநீதிமன்றம் தன்னுடைய பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு அது சரியா தவறா என்று ஆய்வு செய்யுமானால் மசோதாக்களை கிடப்பில் போடும்போது மட்டும் ஏன் உச்சநீதிமன்றம் அப்படி ஆய்வு செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதை தவிர்த்து விட்டு புவிசார் அரசியல் நகர்வுகள் என்று பார்க்கும் பொழுது அதிபர் ஜின்பிங் ரஷ்ய சீன உறவுகள் குறித்து கூறியிருக்கிறது முக்கியத்துவம் பெறுகிறது. எல்லா காலத்திலும் ரஷ்யா சீனா இடையான உறவு ஸ்திரமானதாக இருக்கிறது, அது முதிர்ச்சி அடைந்ததாக இருக்கிறது. இரு நாடுகளினுடைய நலன்களுக்காகவும் வளரும் நாடுகளினுடைய நலன்களுக்காகவும் இரு நாடுகளும் கூட்டாக குரல் கொடுத்து வருவதாக அவர் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் பிரதமர் மோடி ஜப்பான் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1ஆம் தேதி சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி சீனா செல்கிறார். இது ஏற்கனவே சீனா, ரஷ்யா, இந்தியா இந்த 3 நாடுகளுக்கிடையான உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை தான் அதிபர் டிரம்பின் கோபத்திற்கு காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த 3 நாடுகள் கைகோர்த்து விடுமேயானால் அது அமெரிக்காவினுடைய மேலாதிக்கத்தை, அவருடைய மேல்நிலை வல்லரசு தன்மை கேள்விக்குள்ளாக்கும் என்பதும் கூட இந்தியா மீது 50 விழுக்காடு வரி விதிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இதே சூழலில் சீனாவுக்கு 200 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருக்கிற செய்தியும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அரிய தனிமங்களை சீனா ஒருவேளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய மறுத்தால் 200 விழுக்காடு வரி விதிப்போம் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். ஆனால் உண்மையில் அவர் இந்தியாவை விட குறைவாக சீனாவுக்கு 33 விழுக்காடு தான் வரி விதித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 6 லட்சம் சீன மாணவர்கள் அமெரிக்காவில் சென்று கல்வி கற்பதற்கு விசா வழங்குவதற்கும் அவர் அனுமதி வழங்கியிருக்கிறார் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதை விடுத்துவிட்டு இஸ்ரேலில் காசாவில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும், சண்டையை நிறுத்த வேண்டும் என்று இஸ்ரேலில் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. காரணம், இஸ்ரேல் பணைய கைதிகள் காசா பகுதியில் இருக்கும் நிலையில் அவர்களது உயிருக்கு ஆபத்து நேர்ந்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் இஸ்ரேலில் அந்த போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. சமூக அக்கறை சார்ந்த செய்தி என்று பார்க்கும் பொழுது இன்று நாளிதழ்களில் 3 முக்கிய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று, இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25 விழுக்காடு ஏழை மாணவர்களுக்கு இடமளிப்பது தொடர்பான இணையதளத்தை தமிழக அரசு ஏன் திறக்கவில்லை என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதற்கு மாநில அரசு இந்த நிதியை பொறுத்தவரையில் 40 விழுக்காடு மாநில அரசினுடைய பங்கு, 60 விழுக்காடு மத்திய அரசினுடைய பங்கு. மத்திய அரசு தன்னுடைய பங்கு இதுவரை செலுத்தாதனால் அந்த திட்டத்தை இதுவரை செயல்படுத்த முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். உயர்நீதிமன்றம் மாநில அரசு கௌரவம் பார்க்காமல் அந்த இணையதளத்தை திறந்து ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதோடு சேர்த்து பார்க்கும் பொழுது இன்று நாளிதழும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலும் 2 செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று, இந்த இந்தியாவின் ஒட்டுமொத்த மாணவர் சேர்க்கை விகிதத்தில் அரசு பள்ளிகள் தான் அதிக பங்கு வகிக்கின்றன என்ற அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 55.9 விழுக்காடு மாணவர்கள் அரசு பள்ளிகளில் தான் சேருகிறார்கள் என்பது ஒன்று. இந்த விகிதம் நகர்ப்புறங்களில் வேறாகவும் ஊரகங்களில் வேறாகவும் இருக்கிறது. அதே போல 3இல் 1 மாணவர், இந்தியாவை பொறுத்தவரையில் பள்ளி கல்வியில் சேர்வரில் 3இல் 1 மாணவர் கண்டிப்பாக தனியார் கோச்சிங் சென்டருக்கு போகிறார். அது 33 விழுக்காடு என்கிற அளவிற்கு இருக்கிறது என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கிறது. இந்த விகிதத்திலும் கூட ஊரக பகுதியில் பெரும்பாலும் அரசு பள்ளிகளையும் சார்ந்திருக்கக்கூடிய சூழல், நகர்ப்புறங்களில் தனியார் பள்ளிகளையும் அதே நேரத்தில் பிரைவேட் கோச்சிங் சென்டர்களையும் அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள் என்கிற அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கண்ணில் பட்டவற்றில் கவனம் ஈர்த்த செய்திகள் என்று பார்க்கும் பொழுது 2 செய்திகள் அப்படி நமக்கு தென்பட்டன. ஒன்று, விஜய் பவுன்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெரம்பலூர் காவல் நிலையத்தில் இளைஞர் ஒருவர் புகார் அளித்திருக்கிறார். நாம் அந்த விஜய் மதுரை மாநாட்டில் இளைஞர் ஒருவர் விஜயை பார்க்க போகும்போது அந்த மேடையிலிருந்து அவர் தூக்கி வீசப்பட்டார். அப்படி தூக்கி வீசிய பவுன்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் பெரம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதே போல அஜித் தோவல் குறித்த ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பாகிஸ்தானில் உளவு பார்க்க பிச்சைக்காரராக மாறிய அஜித் தோவல் சலூனில் விஞ்ஞானிகளின் தலைமுடியை சேகரித்து அணுசக்தி திட்டத்தை கண்டுபிடித்தார் என்று அந்த அஜித் தோவல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் அவர் உளவுத்துறையில் பணியாற்றியது, அப்பொழுது அவர் செய்த அந்த வேலைகள் குறித்தான ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. தர்ஷினி, இன்னைக்கு செய்தித்தாள்களில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளை மிகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. நன்றி திரு ரகுமான் சார்.